மாமா வரியா மச்சான் வரியாங்கிறப்போ மச்சி வரியாங்கிறப்போ இந்த வாரம் அப்படிங்க நீச்சி வர்ற அளவுக்கு பாட்டு இதுவா இருக்குது. பிரமாதம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இது வந்து திருப்பி இன்னொரு பெரிய ரவுண்டு கொண்டு வரோம்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. வாழ்த்துக்கள். அது என்ன சார், சண்டே மண்டே பச்சைக்கு சாட்டர்டே சண்டே பச்சைக்கு பச்சைக்கு ஓகே, மண்டே பச்சைக்கு பச்சைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? சாட்டர்டே சண்டே பச்சைக்கு 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 சண்டே சாட்டர்டே சண்டே பச்சைக்கு 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 மண்டே மார்னிங் பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்கு. லிட்டில் டச். அது என்னன்னு அது இன்னும் தெளிவா விவேகாவே சொல்லுங்க சார். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல எழுதுனது வந்து சாட்டர்டே சண்டே வச்சுக்க 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 மண்டே மார்னிங் பிச்சுக்க பிச்சுக்க பிச்சுக்கன்னு சென்சார் ஒத்துக்கல. அதை மாத்தணும் அப்படின்னு அதுக்கு பிறகு சரி டச்சுக்கு டச்சுக்கு டிச்சுக்கு டிச்சுக்குன்னு பொருள் இல்லாம ஒண்ணு போடலாம்ன்றதா போட்டது. அதுக்கு எனக்கே பொருள் புரியுது. புரியுதா? எல்லாருக்கும் புரியுது. அதாவது முதல்ல போட்டதாவது கொஞ்சம் இலைமறைக்காக இருந்தது, இது இன்னும் ஓப்பனா இருக்கு சார். அது மாதிரி நிறம் நிறம் ஒரு ரத்தமா அப்படி உங்க பேர்ல எல்லாமே ரத்தம் சொட்டுது. ரத்தம் தான் நிறமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? கரெக்ட் சார். இல்ல, அவங்களோட நிறம் கேரக்டர்ஸோட நிறம் எல்லாரோட நிறமும் அது ரத்தத்திலயும் கலந்து இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பச்சந்தி மனிதர்கள் அந்த அந்த கான்செப்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லா மனுஷங்களையும் ஒரு பச்சை இருக்குது. அது இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குது. அதை கரெக்டா ஃபீல் பண்ணிருக்கீங்க. வெறும் கிளாமர் வெறும் இது மட்டும் இல்லாம அரசியலையும் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. அது இந்த டைம்லயும் வருது. வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு கரெக்டா செட் ஆகும் சார். இது சார், இந்த நிறம்னு சொன்னீங்க, துரோகத்தின் இதுலதான் நிறம்னீங்க. இது அரசியல் துரோகமா காதல் துரோகமா? எல்லா துரோகமும் சார். பொண்டாடி துரோகம் பண்ணலாம், பசங்க துரோகம் பண்ணலாம், நீங்க துரோகம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் பண்ணலாம், எல்லா துரோகம் பண்ணணும் சார். உங்களுக்கு நடந்த உண்மை கதைன்னு சொல்றாரு. எனக்கு நடந்தது இல்லை சார். நம்ம இந்தியாவில நடக்கிற எல்லா நடந்தையும் எடுத்து பார்த்ததுல அதுல வந்தது இது. சார் வேலை சார், உங்க பாட்டுல ஒரு பாட்டுல வந்து லைட் ஆஃப்னா எல்லா விளக்கமாரும் ஒண்ணுதான் நீங்க. இதுல பச்சை பச்சை இது பச்சா வச்சதா இல்லது உண்மையா சொல்லுங்க. இப்போ இந்த படத்துல இந்த நூதன அதோதன அந்த மெலடி சாங் கொடுத்து அதை நான் எழுதிருப்பேனா? இது ஒரு கேளிக்கை பாடல் அப்படிங்கறதுனால அந்த கேளிக்கை பாடலுக்குரிய நியாயத்தை செய்யணுங்கிறதுக்காக அதை எழுதுறதான். செஞ்சிருக்கீங்க. நன்றி நன்றி சார். சார் பச்சை பச்சை அதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கான நிறைய எப்படி தேர்வு செஞ்சீங்க? டான்ஸ் ஆனது பிரமாதம் வந்தாங்க. அது ஒரு புது சில்க் மாதிரி இருக்கு. இவ்வளவு விஷயத்துல சார் நீங்க டைரக்டர் தான் சொல்லுங்க. ஏன்னா அந்த படத்து அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த பாட்டுக்கு செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பிடிச்சிங்க. அவங்க அவங்க பேரு இல்ல புது சில்க் மாதிரி அறிமுகப்படுத்துறீங்களா? இல்ல, இதுல ஆக்சுவலா நிறைய பேர் எனக்கு மாஸ்டர் நானு எல்லாரும் உட்காந்து டீம்ல இருக்கும்போது நிறைய பேர் வந்துச்சு. இவங்கதான் வேணும்னு சொன்னேன். மாஸ்டர் கேளுங்க. ஏன்னா டான்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டால, தமிழ்ல இது வரைக்கும் வரல, தெலுங்கு எனக்கு ஹிந்தி ஃபேமஸ். எனக்கு இவங்க இந்த கரெக்டா இருப்பாங்க இந்த மாஸ்டர்ங்கன்னு. அவங்க எவ்வளவோ கொடுத்தாரு எனக்கு, மாஸ்டரும் சரி எல்லாரும். நான் இவங்கதான் வேணும் இவங்கதான் வேணும்னு சொல்லிட்டேன். எவ்வளவோ பேர் வந்து ஆபீஸ் வந்தாங்க. ஒண்ணு அப்படி வந்ததுதான் அது. இல்லையா மாஸ்டர், நீங்க தான் சொல்லணும். ஆமா சார், ஆமா சார். இந்த இது காதலன்ல வரும்ல சார், ஏவா வந்துச்சு விட்டு பார்த்தோம். சார் நல்லா வாசிச்சு கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாசி படம் எல்லாம் அவர் கொடுத்த வாசி படம் ஹிட்டு சார். அவர் கொடுத்த நிறைய வாசி படம் ஹிட்டு. டேரக்டர் சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க அதனால தீபா கேட்டதுங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்ட்டீங்க. பட் நீங்க படத்தை வந்து கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதை ரிலீஸ் பண்றீங்க. ஸோ எந்த ஸ்டேட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றீங்க இல்லை இந்த டீப்பா எஃபெக்ட் பண்ணி சொல்றீங்க? இந்தியாவுக்குள்ள நடந்தது, மெயினா கொல்கட்டால நடந்தது, அவ்வளவுதான். அது வந்து நம்ம படம் எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கதை எழுதிட்டோம். நான் சொன்னல 16 வருஷம் நம்ம எழுதிடுவாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒன்னொன்னு வந்துச்சு, ஒவ்வொரு டைரக்டர்ஸ் ஒவ்வொரு கோ டைரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோடனே நான் 4 months கழிச்சு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் போனோம். சரி, நம்ம என்ன நினைச்சோமோ அது நடந்ததுல பேப்பர்ஸ்ல நிறைய வந்திருக்கு. இன்னொன்னு இட் ஹேப்பன்ட் வாட் எவர் திங். அதை நினைச்சு போல அந்த மாதிரி இருக்கும்போது நடந்து நம்ம நினைச்சதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணோன்னா அது அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும்.
ஓகே ஃபைன் சார். முகேன் சார், நீங்க பிக் பாஸ்ல அவங்களே சொன்னாங்க உங்க சீசன் வந்து அவ்வளவு பெரிய சீசன். நீங்க வந்து நடிகர் மாத்திரம் இல்ல, நீங்க வந்து பாடகர், நீங்க வந்து பாடலாசிரியர் எல்லாமே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு கேப்? வந்து தமிழ் சினிமால ஏமாத்திட்டாங்களா, இல்ல ஏமாந்துட்டாங்களா, இல்ல சரியான இது பண்ணலையா? இல்ல அப்படி கிடையாது சார். ஆக்சுவலி என்னன்னா இடம்பொருள் ஏவல் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ காலம் தான் வந்து ஒரு ஒரு மனிதனோட கால் நோக்கி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் பண்ணிட்டு தான் இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ சோஷியல் மீடியான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போட்டா 10 பேர் பார்ப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் பார்த்தா ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க. என்ன ரீசன்னா இந்த குரூத் அதிகமான இன்ஃபுளுசர்ஸ், அதிகமான விஷயங்கள் வந்து ஃபிளாட்டட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்யறப்ப அது தெரியாம இருக்கலாம். ஸோ நான் நிறைய பாடல்கள் ரீசன்ட் டைம்ல பண்ணியிருந்தேன். பொதுவாக ஒரு 80% தெரியுது, 20% தெரியல. எப்ப ரிலீஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ரிலீஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தான் போய் பார்ப்பாங்க, தேடுவாங்க. ஏன்னா அவங்களோட அல்கரிதம் மாறி இருக்கும். அவங்க சர்ச் பண்ற அல்கரிதம் யூடியூப்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு அடிப்படை தான். மற்றபடி பாடல்கள் பண்ணிட்டு இருக்கேன். படங்கள் 2-3 படங்கள் வருஷத்துல தொடர்ந்து வரப்போகுது. ஸோ இதுக்கும் ஒரு ஒரு கேப் வந்து என்ன ஆகுதுன்னா சில தாமதங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல நடக்கும். அதுக்கப்புறம் அந்த தவிர்க்க முடியாத சில காரணங்கள் சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. அந்த ஒரு கேப் தான் தவிர்த்து நல்ல கான்டென்ட் வந்து எப்பவுமே கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நல்ல கான்டென்ட் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் முகேஷ். சொல்லுங்க. அக்கா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நீங்க மலேசியா டு சென்னை வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, sir. இந்தியாவுல செட்டில் ஆகிற ஐடியா இருக்கா? அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அப்டேட் கொடுங்க. கண்டிப்பாக்கா, டெஃபினட்டா ஐடியா இருக்கு. இந்தியாவில் செட்டில் ஐடியா இருக்கு. என் ஃபேமிலி எல்லாம் முழுசா மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன். ஸோ அதனால நான் பேக் அண்ட் ஃபார்த் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இங்க அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இங்க வந்து ஒரு ரீசன்ட் டைம்ல படம் பண்றப்போ ஒரு 3 months, ஒரு 4 months, 6 months, 8 months எல்லாம் கூட இருந்திருக்கேன். 8 months இங்க இருந்து ஃபுல் ஸ்பெச்சா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி டிராவலிங் தான் இருக்கு. அடுத்தடுத்த எக்ஸைட்டிங்கான படங்கள், ப்ராஜெக்ட், பாட்டு இதெல்லாமே வரிசையா காத்துட்டு இருக்கு. இந்த நிறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டா வரும். முக்கியம் சார், அண்ணன் கேட்ட கொஸ்டினோட இது தொடர்ச்சி தான். சொல்லுங்க. ஏன்னா பிக் பாஸ்ல ஜெயிச்சவங்க எல்லாருமே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா வந்து கூட இருக்கிறவங்க வந்து நிறைய படம் பண்ணிடுறாங்க. ஏன் நீங்க வந்து ஹீரோஸ் தான் பண்ணும், இல்ல மத்த வேற கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கீங்களா? அப்படி கிடையாதுங்க. நல்ல கேள்வி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். நான் இன்னைக்கு கூட பேசியிருந்தேன், டீம்ல பேசியிருந்தேன். ஹீரோ மட்டும் பண்ணணும்னு கிடையாது, எல்லா கதாபாத்திரமும். இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வச்சு ஸ்டோரி பண்றதை விட ஸ்டோரி தான் ஹீரோவா இருக்கு நிறைய இடங்கள்ல. அது மாதிரி நிறைய படங்கள் கூட நீங்க சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அது வந்து ஹீரோ ஓரியன்டட் ஃபிலிம் கிடையாது. அந்த ஸ்டோரி வந்து ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நல்ல கதாபாத்திரம் எந்த ரோல் கிடைச்சாலும், ஒரு வில்லன் கிடைச்சாலும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. நல்ல கதாபாத்திரம் ரோல் கிடைச்சாலும் பண்ணணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா அதை நோக்கி போவேன். இன்னொன்னு சார், டாக்டர் சொன்னாங்க எல்லாமே துரோகம் சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு. அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மைண்ட்ல? யாருக்குதான் சார் நடக்காம இருக்கு? யாருலாம் அவங்கவுங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இருக்குதானே செய்யும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு வரி பாவஜை போடும்போது இன்னும் ரிலேட்டபிளா இருந்தது. அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, அது கேட்கறவங்க யாரா இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்ப அந்த வரியை பத்தி யாரும் பேசிக்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அதே விஷயம் வந்து இயக்குனருக்கு அவருக்கு அது ரிலேட் ஆயிருக்கு, ப்ரொடியூசருக்கும் அது ரிலேட் ஆயிருக்குன்னும் போது அது ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டரா இருக்குன்னு பார்க்கும்போது ஓகே. அப்போ ஏன்னா ஒரு கலை, அந்த படைப்பே சார் எத்தனை பேருக்கு அது ரிலேட் பண்ணுதுன்றதுதான விஷயம். அது ஒரு வரி, ஒரு பாடலுடைய வரி அது ரிலேட் பண்ணுதுன்னா சந்தோஷம் தானே. கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். சரிங்க சார். சார், இப்ப இந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே இன்ஃபுளுசர் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபுளுசர் மீட் வச்சு ஒரு சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சீங்க. அது எந்த லெவல்ல இருக்கு? இப்ப இன்ஃபுளுசர் தான் வந்து சினிமா ஆட்டி படைக்கிறாங்களா? ஆனா வந்து நீங்க சொல்லும்போது என்ன சொன்னீங்க, நாங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்க நீட்டா பண்ணுவோம் நீங்க. ஆனா இப்ப இன்ஃபுளுசர் இப்ப போகும்போது எல்லாமே பணம் கேட்கறாங்க, அதிக லெவல்ல காசு கேட்கறாங்க, ஒரு சின்ன ரிவ்யூ கூட. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன், சவுத் இந்தியன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடென்டா இருந்து நான் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 5 நிகழ்வுகள் நடத்திட்டோம். நேற்று முன்தினம் கூட தருமபுரியில மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு, விருது வழங்கும் நிகழ்வு நடந்தது. அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்கிறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் சங்கம் வந்து பொறுப்பேற்காது. ஒட்டுமொத்தமா எங்க சங்கத்துல வந்து அது மிகச்சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு.
இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் என்னால ஒரு படத்தை ரிவ்யூ கொடுக்க முடியும், நல்லா கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்கள போயிட்டு ஃபாலோ பண்ற ஆளுங்க வந்து போய் படம் பாக்குறது கிடையாது, அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. சினிமாவில் இருக்கிறவங்க வந்து படம் பாக்குறவங்க போயிட்டு தேட்டர் போய் பாக்குறல. சங்கத்தின் மூலமா வந்து நீங்க அணுகிறப்போ அதுக்கு நாங்க பொறுப்பேற்கலாம் மொழிய, தனிப்பட்ட சங்க உறுப்பினர்கள் செய்யறதுக்கு நம்ம பொறுப்பேற்க. நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்ல, இது மாதிரி ஏமாத்துறவங்களை வந்து நம்ம பேன் பண்ணலாம். நிச்சயமா அதை செய்யலாம். மகிழ்ச்சி. சார் முகில் சார், அந்த பாடல் பத்தி தான் திருப்பி வரேன். அந்த பச்சைக்கு பாட்டுல உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஏதோ நீங்க கேட்டு வாங்கி ஆடின மாதிரி தெரிஞ்சுது. என்ன மாதிரி அதுல என்ன மாதிரி இல்லையா, எல்லாரும் மாதிரியும் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த சாங்கலை நானும் இருக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? என்ன இது? சார் நான் அந்த மாதிரி ஆர்டர் இல்லை ஆக்சுவலி. அதுதான் சார் சொன்ன மாதிரி அந்த படத்துல அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சாங் தேவைப்பட்டு இருக்கு. அது எதனால அந்த போலீஸ் பின்னாடி வராங்க இல்லையா, அது ரிவீல் பண்ணிருப்பாங்க போலீஸ் வராங்கன்னு. ஸோ அந்த அந்த கேரக்டர் அங்க டிராவல் பண்ணணும், அங்க போகணும். அந்த அந்த நீட் இருந்தனால தான் அந்த சீன்ல வச்சிருந்தாங்க. நீங்க ஒரு நல்ல நடிகர், உங்க பாண்டியராஜனுக்கு அப்புறம் அந்த முழு நடிக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்க இடையில பெரிய நீங்க அவருக்கு மிகன் மாதிரி தான் ஹீரோ வில்லன் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணுவீங்க. ரொம்ப நாளா கேப் விட்டீங்களா அம்மா அந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி விஷயங்களா? அப்படிலாம் இல்ல, எல்லாமே என்ன ஆச்சு? நான் ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிறுவனத்துல வந்து ஹெட் ஆஃப் ஆபரேஷன்ஸா இருந்தேன். இப்போ ஐ எம் பேக் இன் டு மை ப்ரொடக்ஷன். முகம் சொன்ன மாதிரி இடம் பொருள் ஏவல், நல்ல படம், ஒரு தரமான படம், அதுல ஒரு நல்ல கேரக்டர், அதுதான் இனிமே குவாலிட்டி தான் பார்க்கணும். குவான்டிட்டி பார்க்கறது வந்து எனக்கு பெரிய இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இனிமே இந்த கேப் இல்லாம நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா இயக்குனர் சார், அதாவது இந்தியாவில் வந்து தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த பாலியல் குற்றத்தை வந்து இந்த படத்துல மையப்படுத்தி எடுத்திருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது இன்சிடென்ட்? ஓகே சார், இது உண்மை சம்பவத்தை தழுவி சம்பவமா ஆயிருக்கு. ஓகே சார். இருந்திருக்கு, வந்திருக்கு. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒட்டியே வரும். இது ரொம்ப ஒட்டினது வந்து இப்ப ரீசெண்டா வந்தது. இமான் சார், சார் இந்த தேசிய அவார்டு வந்து தொடர்ந்து வந்து நல்ல படங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கர சர்ச்சையாயிருக்கு. இப்போ வந்து நீங்க இந்த மாமா வாரியா வா மச்சு வாரியான்னு இந்த பாட்டு போடுறீங்க. இந்த வருஷத்துக்கான தேசிய அவார்டு வந்து 2027 உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நீங்க ஏத்துப்பீங்களா அந்த பாட்டுக்கு? ஏன்னா வந்து நிறைய சர்ச்சையாயிருக்கு சார். சொல்றேன், இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அளவுல நம்மளுடைய மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றியா தான் சார் நம்ம பார்க்க முடியும். அவ்வளவுதான். ஸோ அது வந்து சொல்றேன், எப்பவுமே ஒரு வெற்றி அந்த படைப்புக்கு உண்டான வெற்றியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள் அது வந்து கரெக்டா ஆமான்னு சொல்லுவாங்க, சில நேரம் இல்லைங்க இதுக்கெல்லாம் அவ்வளவு தகுதி எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே அதை எப்படி பாக்குறேன்னா, ஒருத்தருடைய டிராவல், அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னவா இருந்திருக்காங்க, இதே துறையில எத்தனை ஆண்டு காலமா அதை வந்து ரொம்ப அந்த இடத்தை தக்க வைப்பதற்குண்டான உழைப்பை எவ்வளவு போட்டிருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து ஒரு அதுக்குண்டான முத்தாய்ப்பா வந்து ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வந்து நடக்கும். அது அவங்க கொடுக்கப்படுற விருது வந்து அதுக்கு தகுதியானதா இல்லையான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாரோட விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம் தான். அதை தாண்டி ஒரு நபருக்கு, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல சேர்ந்த ஒருத்தருக்கு அது கிடைக்குது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அப்படிதான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே ஒழிய, ஓகே நம்ம தேசிய விருது அளவுக்கு நம்மளுடைய தமிழருக்கும் இல்லாட்டி இங்கிருந்து நம்ம திரைத்துறையில தமிழ் இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் இந்த திரைத்துறையில நம்ம தமிழ் திரைத்துறையில இருந்து ஒரு சாதனை பண்றாங்க, அந்த சாதனை அளவுக்கு ஒரு விருது வழங்கப்படுதுன்னா அது நம்ம மாநிலத்துடைய ஒரு பைடா பார்த்துட்டு தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதை தாண்டி இது தகுதியானதா இல்லையா அப்படின்றத அந்த ஆய்வுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். நிதின் சார், நிதின் சார், உங்க காஸ்டியூம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. சரி, அது ஏதோ ஒரு கோட் சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வெளியே வந்து தனியா படம் பண்றீங்க, அப்புறம் வந்து அந்த கட்சியில ஏதாவது போற பிளான் ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு அரசியல் பிளான் எதுவுமே இல்லை. இந்த பேக் இன்டு ஆக்டிங், பேக் இன்டு ப்ரொடக்ஷன், அதுதான் இப்போதைக்கு பிளான். இமான் சார், நீங்க நேஷனல் அவார்டு பேசினா கேட்குறோம். நேஷனல் அவார்டு ஜூரி மேலேயே நிறைய குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து நம்மளுக்காக உரிமையா போராடி வாங்கியிருக்கணும், மலையாளத்திலயோ பெங்காலியோ பேசி வாங்குறாங்க, நமக்கு வாங்கல. தகுதியான படம் நிறைய படம் இந்த வருஷமே வந்து அவ்வளவு உள்ள படங்களுக்கு வந்து கிடைக்கல, தகுதி இருக்கோ இல்லையோ சில சிபாரிசுல வாங்குறாங்க அப்படிங்காங்க. நீங்க நேஷனல் அவார்டுனால உங்க அதை கருத்தை பத்தி?
அது வந்து ஆக்சுவலா ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது சார். நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்துக்கு இதை கிடைச்சிருக்கலாமே, இதை பண்ணிருக்கலாமே, இங்க இருக்கிறவர்கள் இதை சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வந்து போராடி வாங்கியிருக்கலாமே, இதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். பட் அந்த ஜூரியில இருக்கும்போது வெறும் நம்ம அது வந்து தமிழுக்கு உண்டான குரலா மட்டும் இருக்காது. அது ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்களுடைய படங்களும் திரைப்படங்களும் பிளஸ் என்ன திரைப்படங்கள் இங்க நம்ம அனுப்பப்படுது. இப்போ வந்து ஒவ்வொரு அவார்டு விஷயத்துக்கும் வந்து அந்த திரைப்படம் முதல்ல அதுக்காக முறைப்படி அனுப்பப்பட்டிருக்கா, அவங்க அதை பாக்குறாங்களா, அவங்களுக்கு வந்து அது வந்து காட்சி அளிக்கப்பட்டிருக்கா, அவங்க முறைப்படி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய படங்கள் தகுதியான படங்கள் இருக்கும், பட் அந்த கமிட்டிக்குள்ளேயே போயிருக்காது, அந்த கமிட்டிக்குள்ள ஸ்கிரீனிங்குள்ளேயே போயிருக்காது. அப்போ எப்படி வந்து அவார்டு நீங்க எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஸோ பிளஸ் அங்க ஸ்கிரீன் பண்ண படங்கள் தாண்டி அங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த ஜூரி, அதை தாண்டி அந்த ஜூரிஸ் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து பல ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதனால வெறும் நம்ம இங்க தமிழை சார்ந்து இங்க இருக்கிற ஜூரி மெம்பர்ஸ் மட்டுமே ஏன்னு கேள்வி கேட்கறதோ குற்றம் சொல்றதோ அது வந்து சரியா இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். ஹீரோயின் மேடம், ஹீரோயின் இங்க சினிமாவில் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே நிறம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒயிட்டை மட்டும்தான் நல்லா தேர்ந்தெடுப்பாங்க, பிரைட்டா இருக்காங்களா அழகா இருக்காங்களான்னு. பிளாக் கொஞ்சம் இதுவா இருந்தா கூட அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சமீபத்துல பிரியாமணி போயிட்டு பாலிவுட்ல போய் அவங்களே சொல்லியிருக்காங்க கருப்பா இருக்கிறதுனால எங்கேயே ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? புரியலையே. அதாவது By saying in India mostly all the films they only ask they only putting white females, fat females. So it's a difference in no what is going on. So they're generally talking about the complexion, the difference in complexion. So do you have any opinion on that? அது நீங்க ஆடியன்ஸ்க்கு கேட்டாங்க அண்ட் டைரக்டர்ஸ்க்கு கேட்டாங்க, காஸ்டிங் பீப்புளுக்கு கேட்டாங்க. I don't have an opinion about it. மலைமையில கொஸ்டின் படம் பார்த்து நீங்க தான் ஹீரோயின். நல்ல பாட்டு 2-3 கூட இருக்கு, 2-3 சாங் ஆல்சோ பட் ஒன் சாங் தட் மேனேஜ் ரீச் வேற தட் கொஸ்டின். சோ அந்த சாங் வெளியே வர மாட்டேங்கிறீங்களா? next film that so I also beat I'm also doing that. நல்லா பாட்டு இருந்து and if I like how it sounds then கண்டிப்பா நான் பண்றேன். okay வாழ்த்துக்கள். சார் ஒரு கேள்வி நீங்க படம் பார்க்கறதுக்கு ஆர்வமா அண்ணன் தம்பி துரோகம், அரசியல் பொண்டாட்டி துரோகம் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணாக்குங்க பொண்டாட்டிகளுக்கு நாமளும் துரோகம் இருக்குல்ல, அதான் இருக்கா? அது இதுல வரல சார், பொதுவா சொன்னது சார். அது துரோகம்னு அந்த துரோகம் இல்ல சார். நம்ம அவங்க கவனிக்காம இருக்கோம்ல, வீட்டு வேலை பண்ணிட்டு எந்த லேடிஸும் மதிக்கிறது இல்ல, வீட்டு வேலை பண்ணிட்டு அதுவே துரோகம் தானே சார். வெளியில இருக்க உலகமே ஒண்ணுன்னு பார்த்துட்டு வீட்டுல உழைக்கிறவங்க விட்டுடுறோம்ல, அந்த துரோகத்தை சொன்னேன், வேற எந்த துரோகம் இல்லை. நன்றி சார். தேங்க்யூ டு தி பிரஸ் அண்ட் மீடியா. அப்படியே நம்ம ஆடியோ லான்ச் பண்ண போறோம். ஸோ ஐ லைக் டு வெல்கம் தி சிங்கர்ஸ் ஸ்ரீனிஷா அவர்கள் அண்ட் நிறம் திரைப்படம் வரக்கூடிய ஆகஸ்ட் 28 அப்ரோச் ஆல் ரீஜனல் லாங்குவேஜஸ் வெளியாக இருக்கு. ஸோ நிச்சயமா படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது படத்தின் குழு சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோளா வச்சுக்கணும். மேலும் ஒரு பெரிய நன்றி. I would like to congratulate the music composer Imran sir for bringing all the tracks and film to life. அது கீழே இன்னொரு சாப்டர்ல கீழே பின் பண்ணிட்டேன். In the network, I should definitely mention the music rights வந்து Z Music எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியும் கூட.